வணக்கம் அன்பு உறவுகளே. இதில் தெரிகின்ற படத்தில் காணப்படும் கட்டிடம் ஜெர்மனியில் உள்ள பாராளுமன்ற தொகுதி. இந்த ஜெர்மனி ஒரு பழமை வாய்ந்த நகர தொகுதி. இந்த பெர்லின் மாநகரம். இந்த ஜெர்மன் நாடு 3,57,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடு ஒன்று. கிட்டத்தட்ட 83 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். அதில் வேறு இனத்து மக்களும் வாழ்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்கது எங்கள் இலங்கை மக்களும் ஒரு சிறு தொகையாக வாழ்கிறார்கள். இந்த ஜெர்மன் நாடு 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இரண்டாக பிரிந்தது. ஒன்று கிழக்கு ஜெர்மனி, ஒன்று மேற்கு ஜெர்மனியாக. இந்த கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் பிரிந்தது கிட்டத்தட்ட 1949ஆம் ஆண்டில், அதாவது 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு. அதன் பிறகு ஒரு பெரிய மதில் ஒன்றை கட்டினார்கள். அது கிட்டத்தட்ட 1961ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த மதில் ஒரு பெரிய உயரமான மதில். அந்த மதில் கடைசியாக 1989ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் உடைக்கப்பட்டது. 1990இல் இரண்டும் நாடுகளும், அதாவது கிழக்கும் மேற்கும் கைகோத்து சேர்ந்தது. 16 மாநில தொகுதியை கொண்ட இந்த பாராளுமன்ற குடியரசு தொகுதி இன்று சுதந்திரமாகவும் அனைத்து சலுகைகளுடன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை சுற்றி 9 நாடுகள் உள்ளன. இந்த 9 நாடுகளும் எவை என்று பார்ப்போம். அதாவது வடக்கை நோக்கி டென்மார்க்கும், போலந்து, செக்கு குடியரசு, தெற்கே ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, மேற்கே பிரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம், நெதர்லாந்து, அதான் கோலண்ட் என்ற நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளது. பேசப்படும் மொழி டச்சாக இருந்தாலும் இங்கே கத்தோலிக்க மதம் கூடுதலாக உள்ளது. அதைவிட வேறு மதங்களும் உள்ளன. இங்கே நாணயத்தாள் என்று பார்க்கும் பொழுது முன்பு டொச்சு மார்க் என்று இருந்தது. இப்பொழுது அது இல்லாமலாக்கி இப்பொழுது ஐரோப்பாவில் பல நாடுகளுடன் சேர்ந்து ஒரு நாட்டின் தாளுங்கள் இயங்குகின்றது. அதாவது யூரோ என்ற தாளுங்கள் இயங்குகின்றது. இது எங்கள் சுவிட்சர்லாந்தில் சேர்ந்து கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து எனது வீடியோவில் அடுத்ததாக புகலிட நிலைய கட்டணம் ஒன்று வருகின்றது, அதாவது ரயில்வே ஸ்டேஷன். அதையும் தயவு செய்து தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது முக்கியமாக இலங்கை தமிழர்கள் பார்க்க வேண்டியது. ஏனென்றால் கூடுதலான தமிழர்கள் இந்த புகலிட நிலையத்தை கண்டு சென்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த புகலிட நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது டொச்சு பான் என்று சொல்வார்கள் டொச்சு மொழியில். அப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தில் உள்ள இந்த புகலிட நிலையத்தை பல தமிழர்கள் பார்த்திருப்பார்கள். அந்த இடம் அந்த இறந்தவர்களுக்காக கட்டப்பட்ட அந்த இடம் உண்டு. அதாவது அந்த காலத்து நடந்த பிரச்சனையில் நடந்த இடம் என்று சொல்ல முடியும், வேறு கதைக்க முடியாததுனால. இது அமெரிக்கன் ஆஃபீஸ் அவர்களுடைய இதுவெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஏதோ ஒன்று கட்டுறார்கள் உயரமாக, என்னென்னு தெரியல. கொமர்ஷியல் பேங்க் ஜெர்மனி நாட்டான். ஒரே டூரிஸ்ட் ஜனங்களாக தான் இருக்குது. எல்லா நாட்டில் இந்த டூரிஸ்ட் இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று செய்கிறார்கள், மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு தெரியலை, நான் போய் பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன நடக்கலான்ட்டு. வாங்க இங்கே வாங்க, இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரே சனத்தொகையாக இருக்குது.
என்ன செய்கிறாங்க, கார் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் தான் ஏறணும். அதான் இந்த டிவி டவர்னு சொல்கிறது தெரியுதா கண்ணுக்கு? என்ன மக்கள் எல்லாம் ஒரே தொப்பியும் ஒரே உடுப்பும் போட்டு இருக்காங்க. நாடகம் நடிக்க போகிறாங்களா? இது அந்த இடம், அந்த இது இங்கே இருக்குது. இதை தான் நான் சொன்ன இடம். இது பார்த்துருப்பீங்களா? கூடுதலான படங்களில் பார்த்துருப்பீங்க. இது ஜெர்மனியின் ஒரு சின்னம் என்று சொல்லலாம். 4 குதிரையுடன் இதுன்றது இதுதான் அந்த இடம். இதை பார்க்குறதுக்கு எத்தனையோ கூட்டங்கள் கேமராவுடன் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது பிரசித்தி பெற்ற ஒரு இடம் உண்டு. இந்த 4 குதிரையுடன் கட்டப்பட்ட ஒரு இடம். இதன் வரலாறு எனக்கு வடிவாக தெரியலை இன்னும். அதில் பிரெஞ்சு நாட்டு கொடி பறக்கின்றது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கன் கொடி, ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு நாட்டு கொடி. தான் இந்த இவ்வளோ படியை போட்டுட்டு பானவை கண்டுபிடிக்கல. நான் எங்கே போகிறது? பானஸை கண்டுபிடிக்கிறேன்டா. இந்த ரெவிசனை கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், தேசம் தெரியுது. இதைத்தான் நான் முதல் புக் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல். ஐயா, இப்படி படிக்கு மேலே உணர்ந்து வாசலை விட்டால் நாங்கள் என்னென்று போகிறது? மகளுக்கு இப்போ தண்ணி விடாக்குதான், அதுதான் பிரச்சனை. இப்போ டீ டைம், கவை டைம். ஐயா, இங்கே இருக்குது கதவு. ஸோ வாங்கம்மா உள்ளுக்க. ஸோ ஒரு மாதிரி பானவை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்பா எங்கெங்கே ரெயின் போகுதுண்டு இதில் எல்லாம் காட்டுறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறதுக்குரிய ரெயின் பிளான். ஸோ இந்த பானஃப் இது ஒரு பெரிய பானஃப். ஐரோப்பாவில், அதுவும் ஜெர்மன் நாட்டுக்குள்ளே பல நாடுகளுக்கு இங்கே இருந்து ரெயின் போகின்றது. நம்ம நாட்டு சுவிஸுக்கும் வருகின்றது. பெரிய தேசம், மக்களின் நடமாட்டம் கூட. மேலையும் ரெயின் போகின்றது. பாருங்கள், இந்த இது கீழே மேலே ரெயின் இருக்குது. 13, 14 மேலே 3, 4 கீழாலையும் ரெயின் போகுது. அங்கே பாருங்க, கீழே ரெயின் நிற்கிது. கீழேயும் ரெயின் ஓடுது, மேலேயும் ரெயின் ஓடுது. நாங்கள் நடுவில் எப்படி கட்டிக்கிறாங்கன்னு பாருங்க. 3 தூணை போட்டு கட்டிக்கிறாங்க. காலுக்கும் கீழே ரெயின், தலைக்கு மேலே ரெயின். அப்படி பாருங்க, அங்கேயே நீல சிவப்பு ரெயின் நிற்கின்றது. வெளியாலேயும் ட்ரெயின் ஓடுது. மக்களின் நடமாட்டம் அங்கேருந்து ட்ரெயின் போகுது, பஸ் போகுன்றது, ரேம் போகுன்றது. இங்கே இதுக்கு கீழேயும் ட்ரெயின் நிற்கின்றது. எங்களுக்கு கீழே ட்ரெயின் ஓடுது, எங்களுக்கு மேலே ட்ரெயின் ஓடுது. வித்தியாசமாக இல்லை இந்த பானம், இந்த ரயில்வே ஸ்டேஷன்.
சரி நாங்கள் இப்போ தண்ணி விளையாக்குது இந்த கடைக்குள்ளே போவோம் தண்ணி போத்தில் ஏதாவது வாங்குவோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.